பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். முதுமையில் நிதி நலனை பற்றி தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, முதிய வயதில் தங்கத்தில் முதலீடு செய்வது சிறந்ததா அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல தங்கத்தை பற்றி அதோட அடிப்படைகளை பற்றி பார்ப்போம். தங்கம் பல ஆயிரம் ஆண்டுகளாக இந்த உலகத்தில் ஆட்சி செய்து அப்படின்னு சொல்லலாம். ரூபாய்க்கு ஈடாக தங்கம் தான் வைக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 1972களில் தான் தங்கத்தை இது பண்ணிட்டு யூஎஸ்டியை ரூபாய்க்கான ஈடாக வைக்கப்படுறாங்க. ஆனாலுமே தங்கத்துக்கான மதிப்பு உலகத்தில் இருக்குது. சமீபத்தில் கூட தங்கத்தை உலகத்தில் இருக்கின்ற மைய அரசுகள் எல்லாமே வாங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படியான மிக முக்கியமான ஒரு உலகம் தான் தங்கம். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அது மிக அதிக அளவில் விலை ஏற்றத்தை பெற்றது. ஒரு கிராம் 17,000 அப்படிங்கிற அளவுக்கு சென்றது. ஆனால் ஒரே மாதத்தில் மீண்டும் அது 13,000 அப்படிங்கிற அளவில் குறைந்தது. இருந்தாலுமே ஒரு வருடத்துக்கு முன்பு இருந்த விலையுடன் ஒப்பிடும்போது இப்போவும் நம்ம அதிகமாக தான் இருக்கிறது தங்கத்தோட விலை. ஸோ இந்த பின்னணியில் தங்கத்தில் நம்ம முதலீடு பண்ணலாமா அப்படிங்கிற கேள்வியை தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இன்னொரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, உலகம் முழுக்க தங்கத்தை ஒரு முதலீடாக யாரும் பார்ப்பது கிடையாது, ஒரு ஃபினான்ஷியல் அசட்ஸாக பார்ப்பது கிடையாது. அஃப்கோர்ஸ் தங்கம் அப்படிங்கிறது ஃபினான்ஷியல் அசட்ஸ் கிடையாது. ஆனால் தங்கத்தை இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு கூட யாருமே சொல்கிறது கிடையாது. தங்கத்தை ஒரு சேஃப் ஹெவன், எச் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உலகளவில் இருக்கின்ற நிதியகத்தில் உலகளவில் உள்ள ஃபண்ட்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதிலலாம் போர்ட்ஃபோலியோவை பார்ப்பேன். அந்த போர்ட்ஃபோலியோன்னு என்னென்னா அவங்களுடைய பங்கு தொகுப்பு அப்படின்னு சொல்லலாம். அதில் ஷேர் வச்சுருப்பாங்க, பாண்ட் வச்சுருப்பாங்க, ப்ரைவேட் நிறுவனங்களுடைய பங்குகளை வச்சுருப்பாங்க, ரியல் எஸ்டேட் வச்சுருப்பாங்க, இது எல்லாமே வச்சுருப்பாங்க. ஆனால் தங்கத்தை மட்டும் வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ இதை எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். தங்கத்தை ஒரு முதலீடாக யாருமே பார்ப்பது கிடையாது உலக அளவில் இருக்கின்ற பெரிய பெரிய பிளேயர்ஸ். ஆனால் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தங்கம் அப்படிங்கிறது மிகப்பெரிய முதலீடாக பார்க்கப்படுகிறது. நிலமும் தங்கமும் தான் இங்கே பெரிய பெரிய முதலீடு. ஸோ இந்த பின்னணியும் நம்ம ஆராய்ந்து பார்த்து முதுமையில் நமக்கு தங்கத்தில் முதலீடு செய்யணுமா அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்வோம். முதலீடு அப்படிங்கிறத எதுக்கு செய்கிறோம்? அதுலேருந்து லாபம் என்ன வரும் அப்படிங்கிறதுக்காக தான் செய்கிறோம். அந்த வகையில் தங்கத்தோட லாபம் எவ்வளவோ அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். தங்கத்தோட லாபம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 to 9% தான் நமக்கு ஆவரேஜாக இருக்கும். கடந்த 2 வருடத்தில் தங்கம் மிக அதிக அளவில் இரட்டிப்பாச்சு, அதிக அளவில் வளர்ச்சி அடைஞ்சு இரட்டிப்பாச்சு. அப்படி இருந்தாலுமே அதோட சராசரி ரேட் ஆஃப் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா கடந்த 25 வருடத்தில் 15%. ஸோ 15% தங்கம் கொடுக்குது அப்படின்னா அது ஒரு விதிவிலக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படிலாம் தங்கம் கொடுத்ததுன்னா உலகமே அப்சைட் டவுனாக மாறப்போகுது அப்படிங்கிறது அர்த்தம். ஏன்னா நீங்கள் ஒரு வேலையும் செய்ய வேணாம், வேறு எதுவுமே செய்ய வேணாம், எல்லா பணத்தையும் தங்கத்தில் வச்சிங்கன்னா தங்கம் 15% உங்களுக்கு வருஷம் வருஷம் கொடுத்ததுன்னா அதுவே உங்களுக்கு போதுமானது. ஆனால் அப்படிலாம் நடக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ முதலீடு பண்ணுவதற்கு முன்பு நம்ம எதுக்கு முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஒன்று, அதை சேஃப்டிக்காக முதலீடு பண்ணுறோமா, இல்லை க்ரோத்துக்காக முதலீடு பண்ணுறோமா, இல்லை கேஷ் ஃப்ளோக்காக முதலீடு பண்ணுறோமா அப்படின்னு பார்த்துக்கணும். இப்போ நம்ம சேஃப்டிக்காக முதலீடு பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அதை இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னே சொல்ல தேவையில்ல. நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட்டில் கூட வைக்கலாம், சேவிங்ஸில் கூட வைக்கலாம். அப்படி தான் தங்கத்தில் வைக்கணும். ஸோ தங்கத்தை நம்ம முதலீடாக பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத புரிந்து கொள்வோம். சேஃப்டி அப்படிங்கிற அடிப்படையில் மட்டும்தான் நம்ம தங்கத்தை பார்க்கலாம். அதில் ஸ்டேபிள் இன்கம் கூட கிடையாது. அந்த கேஷ் ஃப்ளோங்கிறது ஸ்டேபிள் இன்கமில் வரும், அது கூட தங்கத்தில் வருவது கிடையாது. ஸோ இது ரெண்டுத்தையும் விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம மூணாவதாக பார்க்க வேண்டியது அது க்ரோத் இன்ஜினா அப்படின்னு பார்க்கணும். அப்படி அந்த க்ரோத் இன்ஜினான்னு தெரிந்து கொண்டால்தான் தங்கத்தில் எவ்வளோ முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். க்ரோத் இன்ஜினா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது அதிக வளர்ச்சி கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தங்கம் கண்டிப்பாக அப்படி கொடுக்காது. அதை தான் நான் உங்களுக்கு அந்த 15% சராசரி வந்ததை சொன்னேன். 7 to 9 அப்படிங்கிறது தான் தங்கத்தோட ஆக்சுவல் ரேட் ஆஃப் ரிட்டர்னாக இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொன்னேன். ஸோ இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா தங்கம் நமக்கு எதில் இருக்குன்னா சேஃப்டியில் மட்டும்தான் இருக்கும், ஸ்டெபிலிட்டியில் மட்டும்தான் இருக்கும். இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோவில் நமக்கு எவ்வளோ ஸ்டெபிலிட்டி வேணும், சேஃப்டி வேணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. ஏன்னா நீங்கள் ரொம்ப அதிகமாக அதில் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் பணம் அதிக அளவில் வளர்ச்சி அடையாது. சேஃப்டி, ஸ்டெபிலிட்டி அப்படின்னு பேசும்போதே நமக்கு மைண்டில் வர வேண்டிய ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 6 to 8% தான். அதுதான் தங்கத்தோட ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஸோ அப்படி 6 to 8% உங்கள் போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் அதிகமாக வர்ற மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பணம் இரட்டிப்பாவதற்கு அதிக காலம் எடுக்கும். 10 வருடம் 12 வருடம் எடுக்கும். அதனால் நாம் தொடர்ந்து சொல்வது என்ன அப்படின்னா, உலக அளவில் சொல்வது என்ன அப்படின்னா, நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் கோல்டு அப்படிங்கிறது 5%லேருந்து 10% தான் இருக்கணும்.
அதிகபட்சம் இந்திய சூழலில் 20% வரைக்கும் இருக்கலாம். இது வந்து பொதுவாக எல்லாருக்குமே சொல்லப்படுகின்ற விஷயம். ஆனால் முதுமையில் வந்து இந்த காம்பினேஷன் கூட இருக்கணுமா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு தங்கம் என்ன பார்த்தோம், கேஷ் ஃப்ளோ கிரியேட் பண்ணாது, உங்களுக்கு அது பணத்தை உருவாக்கி தராது அப்படிங்கிறத பார்த்தோம். ரெண்டாவது, உங்களுக்கு தங்கம் வந்து அதிகமாக வளர்ச்சி தராது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இப்போ நமக்கு வந்து 60 வயசில் வந்து சம்பளமே வராது, மாத வருமானமே வராது அப்படிங்கும்போது இதில் சொன்ன அந்த முதல் பாயிண்ட் கேஷ் ஃப்ளோ அடிபடுது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு இருக்கின்ற பணத்தை விரைவாக வளர்ச்சி அடைய செய்ய வேண்டும். அப்படி பார்க்கும்போது இது ஒரு க்ரோத் இன்ஜின் கிடையாது. ரெண்டாவது, அதிகமாக பணத்தை வளர்ச்சி அடைய வைக்காது அப்படிங்கும்போது அதுலேயும் தங்கம் வந்து அடிபட்டு போயிடுது. ஸோ இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தோம் அப்படின்னா, முதலீடாக நாம் தங்கத்தில் முதலீடு செய்வது முதுமையில் கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸ்டெபிலிட்டிக்காகவும் 10%, 20% அப்படிங்கிறத நாம் தங்கத்தில் வைக்கணுமா அப்படிங்கிறதையும் திறனாய்வு செய்து பார்க்கணும். ஏன்னா நமக்கு 60 வயசு ஆகும்போது நமக்கு 2 விஷயம் தான் தேவை. கேஷ் ஃப்ளோ, அதிக வளர்ச்சி. இது ரெண்டுமே தராத போது நம்ம அதில் வந்து 20% கூட முடக்கி வச்சிடக்கூடாது. எதுக்கு இது 20% வைக்கணும் அப்படின்னா, நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வைப்பாங்க. அந்த தேவைகள்லாம் முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு அசம்ஷனில் நான் சொல்கிறேன் 60 வயசில். ஸோ அப்படி இருக்கும்போது நாம் வந்து தங்கத்தை வந்து ஒரு முதலீடாக பார்க்காமல் ஒரு சேஃப் ஹெவனாக, ஆபத்தில் உதவுகின்ற ஒரு விஷயமாக மட்டும் பார்த்து ஒரு குறுகிய பர்சன்டேஜ் மட்டும் நம்ம தொடர்ந்து அதில் பணத்தை வந்து போட்டு வரலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். இதில் மாற்று கருத்து இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாம் அதை வந்து விவாதமாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுடைய கேள்விகளே என்னுடைய அடுத்த வீடியோவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து பயணிப்போம். நன்றி. பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டு. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.